திஸ் இஸ் அதித்தி. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து 2025ல இப்போ வரைக்கும் நான் கண்டுபிடிச்ச 5 புது ரைட்டர்ஸ பத்தி தாங்க சொல்லப் போறேன். லாஸ்ட் இயர் இந்த மாதிரி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். 5 ரைட்டர்ஸ் ஐ டிஸ்கவர்ட் இன் 2024 அப்படின்னு சொல்லிட்டு. தட் வாஸ் ஒன்லி ஃபார் தமிழ் ரைட்டர்ஸ். பட் இந்த தடவ வந்து இப்பயே நம்ம வந்து கொஞ்சம் தமிழ் அண்ட் கொஞ்சம் இங்கிலீஷ் ரைட்டர்ஸ் 2 பேருமே வந்து மிக்ஸ் பண்ணி இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரைட்டர் இஸ் கோயிங் டு பி நகுலன் சார். நம்ம சேனல்ல அவர பத்தி பேசினதே கிடையாது. அண்ட் நிறைய பேருக்கு இவர பத்தி தெரியவும் தெரியாது. ஸோ ஐ ஹேவ் ஒன் புக் ஆஃப் ஹிம் ஃப்ரம் கலைஞர் லைப்ரரி. ஆக்சுவலி நகுலன் கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகுலன் 100 சிறப்பு வெளியீடு அப்படின்னு இந்த புக்ல எழுதியிருக்கு. இதுல வந்து எப்படி இருக்கு அப்படின்னா நிறைய விஷயங்களோட கலெக்ஷனா இருக்கு. நகுலன் சார் வந்து இவருடைய இயற்பெயர் வந்து டி.கே. துரைசாமி அப்படிங்கிறது. இவர் வந்து இஸ் அன் இந்தியன் பொயட், ரைட்டர், கிரிட்டிக், எஸ்ஸே எழுதுறவரு எல்லாமே நம்ம சொல்லலாம். பல பரிமாணங்களை வந்து இவர் எழுத்துல காட்டியிருக்காரு அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ சாருடைய புத்தகங்கள் வந்து எப்படி நமக்கு நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னா, சாருடைய கவிதைகள் எல்லாம் இன்ஸ்டாகிராம்ல வந்து அப்பப்போ போடுவாங்க. இந்த இன்ஸ்டால வந்து ரைட்டிங் பேஜஸ் வச்சிருக்கவங்க, இல்ல ஏதாவது ஒரு கவிதைய பத்தியோ, ஏதாவது ஒண்ணு அந்த மாதிரி போஸ்ட் பண்றவங்க எல்லாருமே வந்து அவருடைய கவிதைகள் எடுத்து ஒரு 2 லைன்ஸ் 3 லைன்ஸ் தான் இருக்கும். அத படிச்சு பார்த்தாலே சூப்பரா இருக்கும். நான் கலைஞர் லைப்ரரி போவேன். ஸோ அப்ப வந்து அந்த நமக்கு அங்க உட்கார்ந்து படிக்கிறதுக்கும் ஸ்பேஸ் இருக்கும். 2 இடத்துலயுமே நம்ம லெண்டிங் செக்ஷன்லயும் இருக்கும், ரெஃபரன்ஸ் செக்ஷன்லயும் நம்ம உட்கார்ந்து படிச்சுட்டு வரலாம். ஸோ அப்படி சாருடைய கவிதைகள் நான் நிறைய படிச்சேன். ஸோ ஐ ஜஸ்ட் நான் கவிதைகள சொல்றேன். மேபி அந்த கவிதைகள் உங்களுக்கு வந்து இம்ப்ரெசிவா இருந்தது அப்படின்னா, நீங்களும் வந்து அவருடைய புத்தகங்கள ட்ரை பண்ணி பார்க்கலாம். கவிதைகள சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த புக்ல என்ன இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஸோ முதல் கவிதை வந்து இருப்பதற்கு என்றுதான் வருகிறோம், இல்லாமல் போகிறோம். அடுத்து வந்து காஃப்காவிடம் அவன் நண்பர்கள் முதல் உலக மகா யுத்தம் தொடங்கிவிட்டது என்று சொன்னதும், அவன் சிரி சிரி என்று சிரித்தானாம் என்றொரு வதந்தி. காஃப்கான்னு இவர் சொல்றது வந்து பிரான்ஸ் கஃப்கா அப்படிங்கிற உலக புகழ்பெற்ற எழுத்தாளர். நம்ம சேனல்ல சொல்லியிருப்போம். ஒருத்தன் வந்து திடீர்னு ஒரு நாள் காலைல எந்திச்சு பார்க்குறப்ப எட்டுக்கால் பூச்சியா மாறிடுவான். அதுக்கப்புறம் அவன் என்ன பண்றான் அப்படிங்கிறது தான் கதைன்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு கவிதை. அடுத்து வந்து இது ஒரு கவிதை மட்டும் தான். யாரும் சண்டைக்கு வர வேண்டாம். உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்க. இந்துக்கள் கல்யாண சடங்குகளில் அவனும் அவளும் அக்னி சாட்சியாக தங்களை வரிக்கிறார்கள். மந்திரம் மோதும்போது ஸ்வாஹா ஸ்வாஹா என்கிறார்கள். அடுத்து கிறிஸ்தவ பாதிரிமார்கள் சாவு சடங்குகளில் சம்பந்தப்படும் பொழுது கருப்பு அங்கி அணிந்து கொள்கிறார்கள். அடுத்து சீவக சிந்தாமணியிலிருந்து விசையை பற்றிய ஒரு வரி. அழகு சுமந்து இழைத்த ஆகத்தால். அடுத்து தலையும் வாலும் இல்லாத பிழைப்பு என்று சொல்லி சிரித்தார் சச்சிதானந்தம் பிள்ளை. கேட்டு நின்றவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. செத்த வீட்டில் துக்கம் விசாரிக்க சென்று திரும்பியவர் சொன்னார், செத்த வீடாக தெரியவில்லை, ஒரே சந்தை இறைச்சல். அது நம்மள பல பேருக்கு வந்து அந்த அந்த கிரௌட்ஸ் அதெல்லாம் பாக்குறப்ப வந்து யூஸ்வலி இந்த செத்த வீடுகள்லயே வந்து இப்போல்லாம் அந்த எல்லா மொபைல் பாட்டு உட்கார்ந்து இருக்கிறது மாதிரி வினோதமா ஆயிருச்சு எல்லாமே. இவர்கள் பார்வையில் தினம் தினம் நான் பட்டு தெரிக்க வேண்டும் என்ற அவசியம் இதெல்லாம் நான் எதுக்குடா டெய்லி பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. உனக்கு நீ இருப்பதால் நான் உண்டு, எனக்கு நீ இல்லை என்றால் நான் இல்லை. அவ்வளவுதான். சோ இது மாதிரி வந்து சின்ன சின்ன கவிதைகள்லாம் ரொம்பவே அழகா இருந்தது. இதுல வந்து எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா தெரிஞ்ச ஒரு விஷயம், ஆக்சுவலி இதுல நிறைய வந்து தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸஸாவே சொல்லியிருப்பாப்ல இவரு. இவருக்கு ஒரு ஆல்டர் ஈகோ இருந்து அந்த பேர்ல இவர் வந்து நிறைய விஷயங்கள் எழுதியிருக்காரு. ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம லைஃப்ல வந்து ஒரு ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸஸ் நமக்கு இருக்கும். சோ அதுல இருந்து நம்ம சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம். அடுத்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதுல இருந்து தெரிஞ்சுக்கிறோம். சோ என்ன கேட்பாரு இவர் அப்படின்னா, அவ்வளவு கசப்பான மருந்தெல்லாம் நான் குடிச்சாகணும் அப்படிங்கிற அவசியம் என்ன இங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாரு சார். இன்னொரு அழகான விஷயம் வந்து, சரி நான் இவ்வளவு விஷயங்கள் கத்துக்கிட்டேன். இதுக்கப்புறமாச்சும் நான் வந்து மேம்பட்டு வாழலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப, திருப்பி ஏன் என்னைய அந்த மாதிரியே போயிட்டு டெஸ்ட் பண்றீங்க? திருப்பி எனக்கு ஏன் டெஸ்ட்டா வருது அப்படின்னு சொல்லிட்டு திஸ் வில் பி வெரி ரிலேட்டபிள் டு அடல்ட்ஸ் டுடே. ஓ! ஏன்டா திருப்பி என்னைய ஒரே மாரியே வச்சு அடிக்கிறீங்க அப்படின்ற பாயிண்ட் எல்லாருமே யோசிச்சிருப்போம் இல்லைங்களா? ஸோ அதனால ஐ ஃபெல்ட் லைக் திஸ் வாஸ் அமேசிங்கா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஸோ அடுத்து நான் சொல்லப் போற ரைட்டர் வந்து ஒரு இங்கிலீஷ் ரைட்டர் நான் அடுத்து சொல்றேன். அடுத்து தமிழ், அடுத்து இங்கிலீஷ் அப்படி போறேன் நானு. ஸோ இங்கிலீஷ் ரைட்டர் இஸ் கோயிங் டு பி காலின் ஹூவர். காலின் ஹூவர் வந்து பல பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ அம் கோயிங் டு ரீட் காலின் ஹூவர்ஸ் புக்ஸ். காலின் ஹூவர் வந்து எப்படி பயங்கர ஃபேமஸ் ஆனாங்க அப்படின்னா, புக் டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. டிக்டாக் புக்ஸ் பத்தி பேசு. தட்ஸ் புக் பிளஸ் டாக். தட்ஸ் புக் டாக். அந்த புக் டாக்ல வந்து இவைங்களுக்கு, அதாவது காலின் ஹூவர் அவங்களுக்கு தனி ஃபேன் பேஸே உண்டு. அவங்கள பத்தி என்ன சொன்னாலும் முட்டு குடுக்கறதுக்கு அம்புட்டு பேர் இருக்காங்க. நெறைய பேர் அத கேள்விகள்லாம் கூட எழுப்புவாங்க. என்ன ஏதாவது பெய்டு பிஆரா? இல்ல என்னவா இருக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவ்வளவு சப்போர்ட் இருக்கு அவங்களுக்கு அங்க. அதுதான் இவங்களுடைய புக் சேல்ஸ பூஸ்ட் பண்ணதுக்கு ஒரு பெரிய காரணம். மேம் மேல ஒரு பயங்கரமான கான்ட்ரோவர்சி இருக்கு. மேமுடைய புத்தகங்கள் யாராச்சும் படிச்சிருந்தீங்கன்னா சொல்லுங்க. என்னன்னா, மேம் வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ், பிசிக்கல் அபியூஸ், மென்டல் அபியூஸ் இதெல்லாம் வந்து பயங்கரமா ரொமான்டிசைஸ் பண்ணி, நார்மலைஸ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மேம் மேல ஒரு ஸ்ட்ராங்கான கம்ப்ளைண்ட் இருக்கு.
படிச்ச நெறைய பேர் வந்து இந்த YouTubeல ரிவ்யூஸ் போட்டிருக்கவங்கலாம் கூட இந்த பாயிண்ட்ட ஸ்ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன எல்லாமே நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்காய்ங்க. என்ன எல்லாமே இப்படியே பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு சொல்லுங்க. நான் இவங்களுடைய புத்தகங்கள்ல வந்து அந்த "இட் ஸ்டார்ட்ஸ் வித் இட்ஸ், இட் எண்ட்ஸ் வித் திஸ்" ஒரு சீக்வல் எழுதுனாங்க இல்லைங்களா? அதுல வந்து இவங்களுடையது பயங்கர ட்ரிகர் வார்னிங்ஸ் அதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு வேரைட்டில பயங்கர ட்ரிகர் வார்னிங்ஸ் இருக்க போகுதுன்னு நெனைக்கிறேன். ஆக்சுவலி இத நான் எப்படி வாங்குனேன்னா, நான் வந்து என்னுடைய சமீபத்தில ஃபர்ஸ்ட் புக் ஹால் ஆஃப் 2025ன்னு ஒரு வீடியோ போட்டு, அதில வந்து நான் சொல்லியிருந்தேன். அது எந்த புக்குமே நான் வாங்க போறது கிடையாது. நான் இருக்கிறத நம்ம படிக்கல அப்படின்னு சொல்லியிருந்தேன். சொன்னது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு கொழுத்த ராகு காலமா இருந்திருக்கணும். பிகாஸ் சொல்லிட்டு ஒரு 4 நாள் கழிச்சு நான் வந்து அந்த மதுரையில இப்ப பிளாட்ஃபார்ம் புக்கோட இருக்கும்ல, அந்த பக்கமா போனேன். போனது அப்படியே போயிருக்கணும். போல. புக் பார்த்துட்டு வரேன்ட்டு போனேன். ஒரு புக் வாங்குனேன் ஒரு கடையில. பக்கத்து கடை திறக்கல. அங்கருந்து வர்றேன். அந்த அண்ணா என்னைய கூப்பிட்டாங்க. முதல்ல புக் என்னைய கூப்பிட்டுச்சு. அடுத்து அந்த அண்ணா என்னைய கூப்பிட்டாங்க. ஸோ போயிட்டு ஒரு 2 புக் வாங்கிட்டேன். கொலன்ஹூர் அவர்களோட வெரைட்டி அப்படிங்கிற புத்தகம், அப்புறம் டேஸ் அட் மோரிசாக்கி புக் ஷாப் அப்படிங்கிற புத்தகம். அந்த ஆத்தர் பேர் எனக்கு வாயில நுழையல ஆக்சுவலி. பார்த்தாலே வாயில நுழையல. ஐ டோன்ட் ஓன் த புக். ஹேவ் த புக் நவ் ஆக்சுவலி. மேல எடுத்து வச்சிருக்கேன். ஸோ நான் அந்த 2 புக்ஸும் வாங்கினேன். ஸோ கமிங் பேக் டு காலன் ஹூவர் அவர்கள். இவங்க தான் வந்து இந்த மாதிரி சோசியல் மீடியால பயங்கர பாப்புலர் ஆனவங்க. இவங்களுடைய நாவல்ஸ்லாம் ஒரு த்ரில் எலமெண்ட், ஒரு ரொமான்ஸ் எலமெண்ட் பல விஷயங்கள் வந்து கலந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாட் டு யூ திங்க் அபௌட் திஸ் ஆத்தர்ன்னு சொல்லுங்க. நம்ம பேசலாம். நான் மேபி இந்த புக்க படிச்சு முடிச்சுட்டு ரிவ்யூ போட்டேன் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிரும். அண்ட் புக் பிரிண்ட் எவ்ரிதிங் லுக்ஸ் குட் ஆக்சுவலி. இது நான் வாங்குனது வந்து ஐ காட் இட் ஃபார் ₹150க்கு நான் இந்த புக் வாங்கினேன் ஆக்சுவலி. அடுத்து நான் சொல்லப் போறது வந்து தமிழ் ரைட்டர். பிரமிழ் அப்படிங்கிற ரைட்டர். ஆக்சுவலி என்ட்ட இருக்கிறது வந்து பிரமிழ் படைப்புகள், கதைகளும், நாடகங்களும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக் தான் வந்து நான் லைப்ரரில இருந்து எடுத்தது. ஸோ இது வந்து தொகுதி 2. இது எதுக்காக எடுத்தேன் அப்படின்னா, இந்த புக்ல வந்து தமிழ், இங்கிலீஷ் 2மே கலந்து இருக்குங்க. ஒரு போர்ஷன்ல தமிழ், ஒரு போர்ஷன்ல இங்கிலீஷ் அப்படின்னு. லைக் இது வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். தமிழ் ரைட்டருடைய புத்தகங்கள்ல ஆங்கிலம் வந்து இவ்ளோ கலந்து இருக்கிறத நான் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். எனக்கு அப்ப வந்து இந்த ரைட்டர் பேர் மட்டும் தான் நான் கேள்விப்பட்டிருந்திருக்கேன். பட் அவர் யாரு என்னன்னு தெரியாததுனால ஐ டுக் த புக் ஆக்சுவலி. ஸோ அவர் பத்தி நான் சொல்லிர்றேன். அவர் யாரு? எங்கேருந்து வந்தாரு? அதெல்லாமே நான் சொல்லிர்றேன். ஸோ பிரமிழ் சார் அவர்களுடைய இயற்பெயர் வந்து தர்மு சிவராம். இவர் வந்து ஒரு இலங்கைக்காரர் ஆக்சுவலி. இலங்கைக்காரரா இருந்தாலும், இவர வந்து அடையாளப்படுத்துறது எல்லாருமே ஒரு தமிழகத்து கவிஞன், ஒரு தமிழகத்து எழுத்தாளர், விமர்சகர், சிறுகதை ஆசிரியர், ஓவியர் இப்படிதான் அறிமுகப்படுத்துறாய்ங்க. இவரு வந்து ஆக்சுவலி நெறைய புனைப்பெயர்கள்ல எழுதியிருக்காரு. இவருடைய புனைப்பெயர்களே பார்த்தீங்கன்னா, விக்கிபீடியால வந்து அதுவே எனக்கு தெரிஞ்சு போகுது ஒரு 10 பேர் போகுது. இவருக்கு வந்து ஆன்மீகத்துல பயங்கர ஆர்வம் இருந்திருக்கு. ஸோ சார் வந்து தன்னுடைய 20ஸ்ல எழுத ஆரம்பிச்சிருக்காரு. நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, நக்குலன் சார். அவர் வந்து 40ஸ்ல எழுத ஆரம்பிச்சிருக்காப்ல. சி இட்ஸ் லைக் இன்னும் 2 உலக புகழ்பெற்ற எழுத்தாளர்கள். இவங்கலாம் வந்து வெரி கிரிட்டிக்கலி அக்ளைம்டு தான். நமக்கு தெரியாம இருந்திருக்கும். நமக்கு ஆக்சுவலி இப்போ தமிழ் இலக்கியம் அப்டின்னா, இப்போ கொஞ்சம் அதோடைய ஃபேஸஸ் மாறிட்டே வருது. எந்த ஒரு இலக்கியத்துக்கும் அதோடைய முகங்கள் எனக்கு தெரிஞ்சு மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஒரு பாயிண்ட்ல இப்ப நம்ம வந்து கொலன்ஹூவர் அவர்களே நம்ம சொல்லியிருக்கோம். அந்த த்ரில்லர், ரொமான்ஸ் அதுக்கெல்லாம். ஆனா ஒரு ஃபேஸ் கழிச்சு இன்னும் சில எழுத்தாளர்கள் வருவாங்க. ஸோ தேர் ஃபேஸஸ் ஐ பிலீவ் கீப் சேஞ்சிங். ஆனா ஒருத்தவங்களும் அவங்களுக்கு ஒரு தனி இடம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். அடுத்தது வந்து தன்னுடைய 20வது வயதுல இவர் வந்து எழுத ஆரம்பிச்சிருக்காரு இல்லைங்களா? அதாவது இதுல வந்து எப்படி எப்படின்னா, இவரு ஒரு யூனிக் ரைட்டிங் ஸ்டைல் இருக்கு இவருக்கு. நான் நக்குலன் சாருக்கு எப்படி ஒரு வித்தியாசமான ஸ்டைல் சொன்னனோ, அதே மாதிரி இவருக்கு வந்து ஒரு வேற மாரி ரைட்டிங் ஸ்டைல் இருக்கு. அண்ட் இவருடைய இதுல வந்து முற்றுப்பெறாத கதைகள்லாம் இதுல இருக்குங்க ஆக்சுவலி. அதெல்லாம் வந்து ஏன் முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு ரீசன்லாம் எதுவும் இல்ல. நமக்கு எழுதியாலும் முடிக்கல அவ்வளவுதான். முற்றுப்பெறாத கதைகள்லாம் வந்து இந்த 2 புத்தகங்கள்லயுமே பார்க்குறப்ப, ஓப்பன் எண்டிங் சொல்லுவாங்கல்ல. அது முற்று பெறாம போனதுக்கு அவரு அவ்வளவுதான் ஆரம்பிச்சாரு. அப்புறம் எழுத முடிக்கல. அதுதான். ஆனா நம்ம இந்த லிட்டரேச்சர் ஸ்டூடண்ட்ஸ்க்குலாம் நல்லா தெரியும். ஒரு ப்ளூ கர்டைன் ஆடிட்டு இருந்தது அப்டின்னா, ஆமா அந்த ரைட்டர் எழுதுறப்ப பார்த்திருப்பாரு. ப்ளூ கர்டைனா சரி ப்ளூ கலர் சர்ச்சில ஆடுதுன்னு போட்டுருவோன்ட்டு. ஆனா நம்ம அந்த அந்த இஆர்சி மாதிரிலாம் வந்து எழுதுறப்ப ஐ நோ த ஒன்லி இஆர்சி ஃப்ரம் 12த் ஸ்டாண்டர்ட். ஸோ உங்களுக்கு வந்து அது என்னன்னு டெக்னிக்கல் டெர்ம் எனக்கு தெரியல. பட் அந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் வந்து நம்ம எழுதுறப்ப வந்து அந்த ப்ளூ கர்டன் வந்து இட் சிம்பலைஸ்ட் த கிரீஃப். அந்த இடத்துல இருந்த ஒரு சோகம், மனசுல இருந்த ஒரு ஐயய்யோ! இந்த ரைட்டுக்கு இந்த விஷயம் தெரியுமா? அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். ஸோ இவர் வந்து ரொம்ப ஷார்ப் ரைட்டிங் இருந்திருக்கு இவருக்கு. இவரும் அதே மாதிரி வந்து கட்டுரைகள் எழுதியிருக்காரு, கவிதைகள் எழுதியிருக்காரு, கதைகள் எழுதியிருக்காரு. நெறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு இவரு. அண்ட் இதுல வந்து சில கட்டுரைகள்லாம் வந்து அதாவது ஒரு இடத்த பத்தி, அந்த இடத்த பத்தி அவர் என்ன ஃபீல் பண்றாரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. இத பத்தின டீட்டெயில்டா வந்து நான் நம்ம ரீடிங் ராப் அப்ல வந்து நான் ஆக்சுவலி போட்டுர்றேன். போஸ்ட் அந்தந்த புக்ஸ் நான் ரீடிங் ராப் அப் முடிஞ்சோனே போடுவேன். ஸோ அதுல வந்து இந்த 2 புத்தகங்களும் தனித்தனியா எத பத்தி சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு போட்டுர்றேன். அடுத்து நான் சொல்லப் போறவரு ஒரு இங்கிலீஷ் ரைட்டர். அந்த ரைட்டருடைய பேர் வந்து என்ன அப்படின்னா, ரீலி சேஜர்.
முதல்ல இந்த ரிலீஸ் ஏஜர் அப்படிங்கிற பேர பார்த்து அந்த புத்தகத்த படிச்சுட்டு அந்த புக் பேர் வந்து லாக் எவ்ரி டோர். அத படிச்சுட்டு நான் வந்து இந்த ரைட்டர் வந்து ஒரு விமன் ஒரு பொம்பள பிள்ளைன்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆக்சுவலி. ஆனா ரிலீஸ் ஏஜரோட ஒரிஜினல் பேர் வந்து டாட் ரிட்டர். அவர் வந்து ஒரு பையன். அவரு இதுக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ரீசன் இருந்திருக்கு. அவரு வேற பேர்ல எழுதினதுக்கு. ஏன்னா, அவரு அந்த ஒரு பப்ளிஷிங் கம்பெனி வந்து முன்னாடியே வந்து ஓரளவுக்கு கிரிட்டிக்கலி இவர் வந்து ரொம்ப பேர் பெற்றிருக்காரு. பட் சேல்ஸ் பார்க்குறப்ப ஒரு மாரி கொஞ்சம் இதா தான் ஸ்பாட்டியாவே தான் இருந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கிற ஒரு ரைட்டர விட ஒரு கிளீன் ஸ்லேட்டா இருந்தா பெட்டரா இருக்கும்னு சொல்லிட்டு தான் அந்த ரிலீஸ் ஏஜர் அப்படிங்கிற பேர அவர் ஆஃப் பண்ணியிருக்காரு. அவருடைய அந்த வெப்சைட்ல கூட அந்த புத்தகத்த பத்தின தகவல்கள் தான் இருந்திருக்கே தவிர்த்துட்டு, அது அவர் ஆணா, பெண்ணா அந்த மாரி எதுவுமே இல்ல. ப்ரொனவுன்ஸே வந்து தே, தெம்ன்னு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹி, ஷீன்னு யூஸ் பண்ணவே இல்ல. ஸோ அந்த புத்தகம் என்ன அப்படின்னா, லாக் எவரி டோர் அப்படிங்கிற புத்தகம். அமேசிங்கான புக்கு. அதாவது நம்ம வந்து 5 வயசுல நம்ம வந்து வாழணும்னு ஒரு ஒரு பெரிய பில்டிங்க பார்த்து கனவு கண்டுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு வாழ்ந்தா இப்படி வாழணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடம் பேர் வந்து பார்த்தலோமியூ. அப்படி வாழணும்னு ஆசைப்பட்ட ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு வந்து ஏகப்பட்ட ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு. நெறைய கஷ்டப்படுது அந்த பொண்ணு. அந்த பொண்ணுக்கு ஒரு அடல்ட் ஆனதுக்கு அப்புறமா அந்த இடத்துல வாழறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. பட் அந்த பொண்ணோட கனவு வந்து ஒரு நைட்மேரா மாறிருது. அந்த வீட்டுக்கு எதுக்காக கூப்பிடுறாங்கன்னா, அபார்ட்மெண்ட் சிட்டிங்காக. அதாவது அந்த வீட வந்து நான் இப்போதைக்கு வாடகைக்கு விடல. சும்மா போட்டு வைக்க முடியாது. பட் நீங்க அங்க வந்து இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நான் உங்களுக்கு பணமும் தரேன். கண்டிஷன்ஸ்லாம் ரொம்ப சிம்பிளுங்க. அதாவது வந்து, நீங்க வந்து இந்த அபார்ட்மெண்ட்ட விட்டு பகல்ல எங்கனாலும் போய்க்கலாம், வந்துக்கலாம். ஆனா நைட்டு டெஃபினட்டா இங்க தான் தங்கணும். அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்கட்ட தேவையில்லாம ஜாஸ்தி பேச்செல்லாம் வச்சுக்கிறாதீங்க. அது வேண்டாம். நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்றுங்க. ஆனா அந்த பார்த்தலோமியோடைய அந்த கட்டுனவர் வந்து சூசைட் பண்ணியிருந்திருப்பாரு. அந்த இடத்துல நெறைய மர்மமான கொலைகள்லாம் நடக்குது. இந்த பிள்ளையும் ஒரு கட்டத்துல அங்க மாட்டிக்குது. ஒரு சாத்தானிக் கல்ட்டோட ஒரு பகுதியா அது இருக்கும். ஒரு சாலிஸ், 7 கப்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கர இந்த மாரி மித்தாலஜிக்கல் மிஸ்ட்ரி எலிமெண்ட்ஸ்லாம் கொண்டுட்டு வந்திருப்பாய்ங்க. அதுதான் அந்த இடத்துல நடக்குதா? அந்த சாத்தான கும்பிடுறவைங்க, ஆவி, பேய் இதெல்லாம் நம்புறவைங்க, இதுகெல்லாம் வந்து இதெல்லாம் வேண்டி சில விஷயங்கள வந்து பெறுவாங்க இல்லைங்களா? ஸோ அவங்க தான் அந்த இடத்துல இருக்காங்களா? அந்த பொண்ணு அதெல்லாம் யோசிச்சு தப்பிக்குது அங்கருந்து. ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. திருப்பி அதே பில்டிங்க்கு வந்துருது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கிறது கத. ஒரு நல்ல த்ரில்லர் ஸ்டோரி. ஆக்சுவலி இவருடைய மற்ற இன்னொரு 3 புக்ஸும் ரொம்ப நல்லா இருக்கும் போல இருக்கு. அது நான் படிச்சது கிடையாது. பட் திஸ் புக் ஐ டெஃபினெட்லி வுட் டெல் யூ டூ ட்ரை. எண்டிங் வந்து சில பேருக்கு என்ன இப்படி இருக்கு அப்படின்றது சில பேருக்கு நல்லா இருந்தது. பட் இட்ஸ் டெஃபினெட்லி வொர்த் அ ரீட். நல்லா டெஃபினட்டாவே நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து நான் சொல்லப் போற ரைட்டர் வந்து நம்ம சேனலுக்கு புதுசு கிடையாது. நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம் ஆக்சுவலி. ஹவுஸ்மேட் சீரிஸ் எழுதின ஃப்ரீடா மெக்ஃபேடன் அவர்கள். ஃப்ரீடா மெக்ஃபேடன் அவர்கள் ஒரு டாக்டராங்க. பிரெயின பத்தி அத படிச்சு பிரெயின பத்தி ட்ரீட் பண்ற ஒரு டாக்டர்ன்ற உண்மை வந்து எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். அதாவது இவங்க வந்து எழுதினதெல்லாம் வச்சு நான் வந்து பார்க்குறப்ப, அவங்க வந்து ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர்ஸ்லாம் எழுதினதுனால, டாக்டர் அப்படின்னோனே மேபி ஒரு சைக்காலஜிஸ்ட்டா இருப்பாங்க. இல்ல சைக்கோ தெரபிஸ்ட்டா இருப்பாங்க. அப்படின்னு நான் நெனச்சா, இவங்க வந்து ஒரு டாக்டரு. பட் இவங்களுடைய புக்ஸ் எல்லாமே நல்லாருக்கும். ஆக்சுவலி 4 புக்ஸ் நான் படிச்சிருக்கேன். ஹவுஸ்மேட்ஸ் பார்ட் 1 அண்ட் 2 படிச்சிருக்கேன். த டீச்சர் அப்படிங்கிற ஒரு புக் படிச்சிருக்கேன். நெவர்லை படிச்சிருக்கேன். நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போறது இது வந்து நெவர்லை தான். ஒரு கப்பிலு கல்யாணம் ஆகி 6 மாசம் ஆயிருக்கு ஒரு பெரிய வீட வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் பார்க்க போறாய்ங்க. வெளிய பயங்கர பனிப்பொழிவு நடக்குது. அந்த வீட்ல இவங்க மாட்டிக்கிறாய்ங்க. அந்த பொண்ணுக்கு வந்து ஐய்யய்யோ! இந்த வீட்ல மாட்டிக்கிட்டோம் அப்படி இப்படின்ட்டே இருக்கு. அந்த பொண்ணு பிரெக்னன்ட்டா வேற இருக்கா. புருஷன்காரன்ட்ட சொல்லல. சொல்றாளா என்னன்றது அதுக்கப்புறமா அது ஒரு குட்டி எலிமெண்ட் தான். அந்த புருஷன்காரன் ரொம்ப கேஷுவலா இருக்கான். ஆனா இந்த பிள்ளைக்கு வந்து அங்கங்க எல்லாம் விழுகுதான், உடையுதான், நகருதான் அப்படின்ற மாரி இருக்கு. அந்த வீடு வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட் அவங்களுடைய வீடு. அவங்க வந்து திடீர்னு ஒரு நாள் காணாம போயிருப்பாங்க. அவங்க ஒரு சைக்காலஜிஸ்ட் பிளஸ் ஒரு ரைட்டரும் கூட. திடீர்னு மாயமா மறைஞ்சு போயிருப்பாங்க ஒரு நாளு. ஸோ பாய் ஃப்ரெண்டுக்காரன் தான் கொலை பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வெளியெல்லாம் இருக்கும். அந்த போர்ட்ரேட்ல இருக்கிற அந்த கண்கள் வந்து அவங்களே பார்த்துட்டு இருக்க மாரி இருக்கும். போட்டுட்டு நைட்டு கழட்டி வைப்பாய்ங்க. காலைல போய் பார்த்தா போர்ட்ரேட் திருப்பி செவுத்துக்கு போயிருக்கும். யார்ரா அதெல்லாம் பண்றது? அவன் அந்த புருஷன்காரன் வந்து அம்புட்டு சீரியஸா எடுத்துக்கிட மாட்டான் அத. "ஏய் என்ன உனக்கு இப்ப என்ன?" அப்படி இப்படின்ட்டு இருப்பான். அவன் ஏன் சீரியஸா எடுக்க மாட்றான் அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளை போட்டு மண்டைய உடைக்கும். அந்த சைக்காலஜிஸ்ட் ட்ரீட் பண்ண 2 பேஷண்ட்ஸோட பேக் ஸ்டோரியும் சைட் பை சைட் போய்க்கிட்டு இருக்கும். நம்மலாம் இவங்க புத்தகங்கள படிச்சு எப்படி புரோகிராம் ஆயிருப்போம் அப்படின்னா, அந்த 2 பேஷண்ட்ல யாரோ ஒருத்தன் தான் இந்த புருஷங்க 2மே மேலு. ஒரு ஆக்சுவலி ஒரு பாய் ஃப்ரெண்ட், ஒரு பேஷண்ட் ஆக்சுவலி. இன்னொரு பேஷண்ட்ட வந்து அவங்க கொஞ்சம் குட்டி கேரக்டரா தான் காட்டியிருப்பாங்க. இந்த பாய் ஃப்ரெண்டுக்காரன் யாரோ ஒருத்தரு. அப்படிதான் நம்ம மைண்ட் புரோகிராம் ஆயிருக்கும். பட் அவுட் ஆஃப் த ப்ளூவா இருக்கும் ட்விஸ்ட். நான் ஸ்பாயில் பண்ணல ஆக்சுவலி. படிச்சு தெரிஞ்சுக்கங்க. என்னது? அப்படிங்கிற மாரி இருக்கும். ஸோ நெவர்லே வந்து நீங்க டெஃபினட்டா ட்ரை பண்ணி பாருங்க. ஹவுஸ்மேட் சீரிஸ் நல்லா இருந்தது. நெவர்லே எனக்கு அத விட கொஞ்சம் ஜாஸ்தியாவே பிடிச்சிருந்தது. த டீச்சர் வந்து ஐ வுடன்ட் ரெக்கமெண்ட் மச். ஆவரேஜ் தான். 10க்கு 5 1/2 குடுக்கலாம் அவ்வளோதான். 2 டீச்சர்ஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பாய்ங்க. ஒரு ஸ்கூல் இருக்கு. அந்த ஸ்கூல்ல வந்து வேலை பார்க்குறாய்ங்க இவய்ங்க. அந்த ஸ்கூல்ல ஆடிசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புள்ள இருக்கும். அந்த புள்ளனால ஏற்கனவே ஒரு மேல் ஸ்டாஃப் வந்து சஸ்பெண்ட் ஆயிருப்பாப்ல. தப்பான உறவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் தப்பான உறவெல்லாம் இருந்திருக்காது. அவன் கூட இந்த புருஷன் அந்த பிள்ளை கூட இந்த புருஷன்காரன் வந்து பழகுறாப்ல.
ஸோ வாட் ஹேப்பன்ஸ் லேட்டர் அப்படிங்கிறது வந்து கதை. அது வந்து ஒரு மாரி எங்க போகுது, என்ன ஆகுதுன்னே தெரியாம ஒரு மாதிரி ஸ்டார்ட்டிங் நல்லா இருந்தது. இந்த மிடில் போர்ஷன் ஒரு மாரி எரிச்சலா இருந்தது. தி எண்டிங் வாஸ் லைக் அவ்வளோதானா? ஓ! அப்படின்ற மாரி இருந்தது. இது வந்து ரொம்ப ட்விஸ்ட் அண்ட் த்ரில்ஸ் எதிர்பார்க்கிறவங்களுக்கு தட்ஸ் நாட் த புக். ஸோ இவங்கலாம் தான் நான் வந்து பார்த்து இந்த வருஷம் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட்டா ரெக்கமெண்ட் பண்ண போற 5 ரைட்டர்ஸ் நம்ம சேனல்ல. இதுல யாராச்சும் நீங்க படிச்சிருக்கீங்களான்னு சொல்லுங்க. அண்ட் வாட் டு யூ திங்க் அபௌட் திஸ் வீடியோ அப்படின்னும் சொல்லுங்க. அண்ட் இத தவிர்த்து வேற ஏதாவது ரைடர்ஸ் உங்களுக்கு இருந்தா நீங்க டெஃபினட்டா கீழ வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். தேங்க் யூ.